Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்பெஷல் தோசை தாங்க பார்க்க போறோம். வாங்க எப்படி சுடுறதுன்னு சொல்லி தரேன். நேற்று நைட்டு எங்கள் சைட்லலாம் ரொம்ப மழை பெஞ்சுது, அதனால விரவுலாம் ஈரமாக தான் இருக்குது. இப்போ கல்லை வச்சிடலாம். இன்றைக்கி தோசைக்கு தேவையான காய்கறி வந்து 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம், 2 வெங்காயம், ஒரு சின்ன கேரட்டு, அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துருக்கோம். இதை கட் பண்ணி வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு பொடிசாக கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தோசையில் நல்லா ஆட் ஆகும். அடுத்து கேரட்டு, அடுத்து கொத்தமல்லி, பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதுக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில், அப்படி டிஃப்ரெண்ட்டான ஸ்டெப். பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாவு அரைக்கல, தோசைக்கு எதுக்குமே மாவு அரைச்சி தான் போடுவாங்க எல்லாத்துக்குமே. நம்ம எல்லாமே ரெடிமேடாக தான் வச்சுருக்கோம். அரிசி மாவு போட போகிறோம். அரிசி மாவு போட்டுக்கிட்டோம். அப்புறமா ரவா பாருங்க, ரவா ஒரு 4 ஸ்பூன் போட்டுங்க. தயிர், இது நல்லா கொஞ்சம் புளிப்பான தயிராக எடுத்துக்கங்க. அப்போ தான் வந்து நம்ம பொதுவாக வந்து இட்லி தோசை மாவுலாம் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். அதே மாதிரி தான் எடுத்துருக்கோம். கொஞ்சம் புளிப்பான தயிராக எடுத்துக்கங்க. கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு பாருங்க. தண்ணி மட்டும் கொஞ்சம் எக்ஸஸாக ஊற்றுங்க. தண்ணி ரொம்ப தண்ணியாக இருக்கணும் இந்த மாவுக்கு. இப்போ நறுக்கி வச்சுருக்க காய்கறியெல்லாம் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு கேரட்டு, அப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம், லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை, எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இது எந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கோ அந்த அளவுக்கு தோசை நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். நல்லா கல் சூடானதுக்கப்புறம் தான் இந்த தோசையை ஊற்றணும். கல் சூடு இல்லாமல் ஊற்றினோம்னா இது தண்ணியாக எல்லா இடத்துக்கும் ஓடிடும். ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ கல்லை வச்சுட்டு தோசை சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ தோசைக்கல்லில் எண்ணெயை தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது கேரட்டு தாங்க, கேரட்டு தான் இது ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கல் சூடாகிட்டான்னு செக் பண்ணி ரொம்ப சூடாகவே இருக்குது. நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை ஊற்றிடுவோம்.
அந்த சைடு கொஞ்சம் தீயல் கம்மியாக போயிருக்கிறதுனால சரியாக வேகலை, அதனால் அது கொஞ்சம் பிச்சுக்கிட்டு வருது. இந்த சைடெலாம் தீயல் நல்லா விழுந்துருக்கு பாருங்கள். இது வந்துட்டு வாங்க எடுத்துடலாம். பாருங்க எவ்வளோ முறுமுறுப்பாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா கேமராமேன் தான் தோசையை திருப்பி போடுறாரு. அவருக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது, பண்ணிகிட்டு இருக்காரு என்னன்னு தெரியல. அதான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு இருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தோசை சுட்டு எடுத்துக்கிட்டோம். வாங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிடலாம். ரொம்ப ருசியாக இருக்குது, மொறுமொறுன்னு சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நாங்கள் 2 சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒன்று வந்து தக்காளி சட்னி, இன்னொன்று வந்து தேங்காய் சட்னி. நார்மலாக நம்ம சட்னி பண்ணுற மாதிரி தான், சூப்பராக இருக்குது ரெண்டுத்துக்குமே. இந்த தேங்காய் சட்னி பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் புளி சேர்த்துங்க, சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் தோசை எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அது ஒரு 10 நிமிஷத்துலேயே இதை ரெடி பண்ணிடலாம். வெந்து தணிந்தது காடு, உக்காளி பேச்சுலர் தோசைக்கு வணக்கத்தை போடு. ஆக்சுவலாக இது வந்து பேச்சுலர் தோசை தான், ஈஸியான மெத்தடில் ரெடி பண்ணுறதுக்காக பேச்சுலருக்காக நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தோசை சுட்டு சாப்பிட்டோம், ரொம்பவே சூப்பராக இருந்தது, மொறுமொறுப்பாகவும் இருந்தது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் VFO சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை அடிச்சிருங்க. நான் உங்கள் வீரா. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.